அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பீஃப் வறுவல். பீஃப் வறுவல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு, தயிர் சோறு, ரச சாதம், காரக்குழம்போடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சுவையாக இருக்கும். இது நெய் சோத்தில் சாப்பிட்றது, பிரியாணியோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவியை நெய் சோத்தில் பேட்டி சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அமேசிங்காக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடா லைக் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபையும் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் இருக்குங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நல்லா இருந்தால் சூப்பராக இருக்கா இல்லையா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். சொன்னது மாதிரி இருக்கான்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்கள். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இந்த வறுவல் செய்கிறாங்க. அடுப்பு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் வச்சு அதை எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் 1/4 கிலோ பீப் எடுத்து வச்சுருக்கேன். இது வறுவலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சுத்தம் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு 100 கிராம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த 100 கிராம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா இந்த பீஃப் வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். இந்த பீஃப் வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார், ரசம் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பிரியாணியோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பீஃப் வறுவல் ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைகளோடு நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. ஆனால் பீஃப் மாதிரியே தெரியாது. ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும், எம்மியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பீஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே பீஃப் இல்லாமல் இதே சிக்கனே அப்படி வறுக்கலாம், மட்டன் இப்படி வறுக்கலாம், அந்த வெத்தட்டில் வறுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை மஷ்ரூம் கூட இப்படி வறுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் நான் கொஞ்சமாக ஒரு 5-6 வரமிளகாய் எடுத்து பிச்சு வச்சுருக்கு. அதை இப்போ சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஏன்னா நாங்கள் உரப்பு கம்மியாக சாப்பிடுவோம். நீங்கள் கூட சாப்பிட்றாங்கன்னா கூட 2 மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாயும் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கிட்டு இதோட நான் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நறுக்கி வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி. அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளியாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி சேர்ந்து இந்த மிளகாய் வெங்காயத்தோட நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டு பார்க்கலாம். இப்போ இதில் வெங்காயம் தக்காளி மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இதையுமே நல்லா வதக்கிக்கிறோம். ஒரு ஆஸ்மல் போகிற வரையும் இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகாத்தூள் போட்டால் கொஞ்சமாக கலர் வரும். அதே நேரத்தில் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் கலராகவும் இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் டேஸ்ட்டும் இருக்கும். மிளகாத்தூள் போட செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டு, மிளகாத்தூள் போட்டு செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டு. இப்போ இதில் இந்த பீஃபை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம்.
இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதில் உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். மூடி போட்டு மூடியாச்சு. இதில் விசில் வச்சுக்கலாம். விசில் வச்சாச்சு. ஒரு 5 விசில் வரட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 5 விசில் போயிடுச்சு. 5 விசில் வச்சு இப்போ ஆவியெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா தண்ணியோட வற்றி வந்து தண்ணி மட்டும் கொஞ்சம் இருக்குது. தண்ணி வற்றுற வரையும் வச்சுக்கலாம். அதில் தண்ணி வற்றட்டும். தண்ணி இப்போ பாருங்கள் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு சின்ன சட்டியில் மாற்றிக்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள் வேறு ஒரு சட்டியில் சின்ன சட்டியில் மாற்றியாச்சு. இப்போ இது கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம். மல்லித்தழை சேர்த்தாச்சு. இப்போ இந்த மல்லித்தழை கருவேப்பிலையோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டு சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு வேட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் பீப் வறுவல் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருக்கும். பீப் வறுவல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். சாம்பார் சாதத்தோட, ரச சாதத்தோட, அது மாதிரி காரக்குழம்போட சாப்பிட்லாம். பிரியாணியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் சோறை சாப்பிட்றதுக்கலாம். இந்த கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வச்சோம்னா கிரேவி மாதிரி, அதை நெய் சோத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். பீப் வறுவல் இதே மாதிரி செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதா மறந்துடாமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் நமக்கு ஆனுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பெரிய லைக்லேயும் தான் எங்கள் வீடியோ ஷேர் ஆகும். எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறந்துடாமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.